எந்த கட்டத்திலும் நம்முடைய மனைவியை நாம் விட்டுக் கொடுக்க கூடாது. எந்த கட்டத்திலும் நம்முடைய கணவரை நாம் விட்டுக் கொடுக்க கூடாது. இப்போ கணவன் வீட்டுல மனைவியை பத்தி சொல்லுவாங்க, இவ அப்படி இருக்கா இப்படி இருக்கா, அதை செய்யறா இதை செய்யறா, சரியா வேலை செய்ய மாட்டாங்க, என்னெல்லாமோ சொல்லுவாங்க. அந்த இடத்துல மனைவியை விட்டு கொடுத்து கணவன் பேசிடக்கூடாது. மனைவி வீட்டுல சொல்லுவாங்க, உன்னுடைய மாப்பிள்ளை இப்படி இருக்காரு, சரியா தொழில் செய்ய மாட்டாரு, அப்படி செய்யறாரு இப்படி செய்யறாரு, பல குறைகள் வரும். அந்த இடத்துல மனைவி தன்னுடைய கணவன் விட்டு கொடுத்துடக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத வாழ்க்கை எப்போது இருக்குமோ அந்த உறவில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். அந்த உறவில் அல்லாஹ் தஆலா நேசத்தையும் பாசத்தையும் ஒரு வலுவான ஒரு உறவாக அல்லாஹ் தஆலா ஆக்குவான். என்னைக்கு கணவன் மனைவியை பத்தி விட்டு கொடுத்து அவர் அப்படித்தான் அப்படின்னு பேசுறாங்களோ, என்னைக்கு மனைவியை கணவன் விட்டு கொடுத்து அவ அப்படித்தான் அப்படின்னு பேசுறாங்களோ, அன்னைக்கு அந்த உறவுல விரிசல் வந்துடும். அங்க நேசமும் பாசமும் இருக்கவே இருக்காது. அல்லாஹ் அந்த உறவுல ஒரு பரக்கத்தை கொடுக்கவே மாட்டான். ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களை யார் நல்ல மனிதர் தெரியுமா? உங்களை யார் நல்ல மனிதர் தெரியுமா? உங்கள் மனைவியிடத்தில் யார் நல்லவரோ, உங்கள் மனைவியிடத்தில் யார் நல்லவரோ அவர் தான் நல்லவர். வான ஹைருக்கும் லிஅஹ்லி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் என் மனைவிமார்களிடத்தில் நல்லவன், நான் நல்லவன். அதாவது ஊர்ல பேர் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஊர்ல பேர் எடுக்கிறது, இவர் பெரிய ஆளு, ஊர்ல புகழையும் பெருமையும் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. வீட்டுல நல்லவனாக இருக்கணும். ஏன்னா நம்முடைய அந்தரங்கம், நம்மளுடைய வெளிரங்கம் எல்லாமே நம்ம கூட இருந்து பார்க்கிறது நம்முடைய மனைவி. ஸல்லல்லாஹு அதான் சொன்னாங்க, உங்கள் மனைவிமார்களிடத்தை நீங்க நல்ல பேர் எடுத்தா நீங்க நல்லவர், உங்கள் மனைவிமார்களிடத்தை நீங்கள் கெட்ட பேர் எடுத்தா நீங்க யாரு? கெட்டவர். ஊரே உங்களை புகழுது, ஆனா மனைவி உங்களை சபிக்கிறா, திட்டுறா, நல்லவர் இல்லைன்னு சொல்றா, நீங்க கெட்டவர் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப நம்ம மனைவிமார்களிடத்தை நம்ம என்ன செய்யணும்? சரியாக நடக்கணும். சில பேர்லாம் பெண் வீட்டார்கள் நினைப்பாங்க, ஏன் தான் இவனுக்கு கெட்டி கொடுத்தோம் அப்படின்ற மனப்பக்குவத்துக்கு வரக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். இவனுக்கு கெட்டி கொடுத்ததுக்கு பதிலா கல்ல கட்டி கடல்ல என் மகளை இறக்கி இருக்கலாமே அப்படின்னு சிந்திக்கக்கூடிய நிலைமையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு பெண்களை கொடுமைப்படுத்துறது, டார்ச்சர் பண்றது, சந்தேகப்பட்டு பேசுறது அல்லாஹ் பாதுகாக்கணும். அரபி கவிஞர்கள் சொல்லுவாங்க, ஒரு நல்ல தாயினுடைய வளர்ப்புக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு நல்ல தாயினுடைய வளர்ப்புக்கு அடையாளம் தன் மனைவியிடத்தில் அந்த வளர்ப்பு பிரதிபலிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தாய் தன் மகனை சரியாக வளர்த்திருந்தால் தன் மனைவியை நல்ல முறையில் வைத்து காப்பாற்றுவான் ஒரு ஆண். ஒரு தாய் தன் மகனை சரியாக வளர்க்கவில்லை என்றால் தன் மனைவியை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு கேவலமான ஜென்மமாக அவன் இருப்பான் என்று அரபு கவிஞர்கள் சொல்லுவாங்க. அப்போ மனைவி இடத்துல சரியா இருந்தா அவனுடைய தாய் அவனை நல்ல வளர்த்திருக்கான்னு அர்த்தம். மனைவி இடத்துல கெட்டவனாக மோசமானவனாக இருந்தா அவன் தாய் அவர்களை சரியா வளர்க்கலை என்று அர்த்தம் என்று அரபு கவிஞர்கள் சொல்லுவாங்க. கணவன் மனைவி என்ற உறவு, இந்த உறவு என்பது இந்த உலகத்துல மட்டும் தொடராது. நாளை ஆகிரத்தில் சொர்க்கத்து வரை, அதாவது இந்த உலகத்துல முஃமினாக முஸ்லிமாக நல்ல புரிதலோடு தொழுகையோடு இபாதத்தோடு பாவமில்லாத வாழ்க்கையோடு ஒரு கணவனும் ஒரு மனைவியும் இந்த உலகத்தில் நல்ல புரிதலோடு வாழ்ந்தால் அந்த உறவு என்பது நாளை சொர்க்கத்து வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும். இப்ப கணவன் மனைவி என்பது ஒரு புனிதமான ஒரு உறவு. அந்த உறவில் நாம் எப்படி இருக்கணும், அந்த உறவில் நாம் எவ்வாறு நடந்துக்கணும், ஒரு கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும் என்பதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய வழிகாட்டுதல் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய கணவன் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த ரெண்டு பேருடைய கணவன் மனைவி என்ற உறவு, அந்த ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு ஒரு காதலோடு ஒரு நேசத்தோடு அன்போடு இருந்தது என்பதை இமாம் புகாரி தன்னுடைய புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யறாங்க. பொதுவாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது மனைவிமார்கள்ட்ட எப்படி நடக்கணும் என்று அல்லாஹு தஆலா சொல்றான், வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், உங்கள் மனைவிமார்களிடத்தில் உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் நீங்கள் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள். வல் ஆஷிருன பில் மஅரூஃப், உங்கள் மனைவிமார்களிடத்தில் நீங்கள் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். மனைவிமார்களிடத்தில் அழகிய முறையில் நடக்கிறது அப்படின்னா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி
அவங்களுடைய மனைவிமார்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுல எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்கப்படும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களுடைய மனைவிமார்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் எங்களுக்கு உதவியாக இருப்பாங்க, வீடு கூட்டுவாங்க, சமைக்கிறதுக்கு உதவி செய்வாங்க, காய்கறி நறுக்கி கொடுப்பாங்க. அது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல ஆட்டுக்கு பால் கறக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க, தான் துணிய தானே தைத்து போடக்கூடியவர்களாக இருந்தாங்க. தொழுகையுடைய நேரம் வந்து விட்டால் அதான் சொல்லிவிட்டால் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுகுவார்கள். அதாவது இறைவனை மறக்காமல் ஒரு குடும்ப வாழ்க்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க. இப்போ மனைவிமார்களிடத்தில் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்றால் எந்த காரணத்தை கொண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களை திட்டியதே கிடையாது. அதாவது அவங்களுடைய மனைவிமார்கள் பல நேரங்கள்ல ரசூலுல்லாஹ் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்திருக்காங்க, மனசு கஷ்டப்படுறபடி நடந்திருக்காங்க, மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருக்காங்க. ஏன்? ரசூலுடைய மனைவிமார்கள்ட்டே பிடிவாத குணம் இருந்துச்சு. ஆனா எந்த இடத்திலும் வரலாற்றில் நாம் பார்த்தால் எந்த இடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை கூட எந்த மனைவியிடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் கோபப்பட்டதே கிடையாது. அதே நேரத்தில் எந்த மனைவியும் அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையான வார்த்தைகள்ல பேசியது கிடையாது. எந்த மனைவியும் அல்லாஹ்வுடைய தூதர் கை நீட்டி அடித்ததாக ஒரு வரலாறு கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்கள் 11 மனைவிமார்களிடத்திலும் இப்படி அன்பாகவும் அரவணைப்பாகவும் அரவணைத்து கொண்டு காதலோடும் நேசத்தோடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார் என்பதை நாம் வரலாற்றில் பார்க்க முடியும். அப்ப அழகிய முறை என்றால் என்ன? நம் மனைவிமார்களிடத்தில் நாம் சரியாக இருக்கணும், அன்போடு இருக்கணும். அதே மாதிரி மனைவிமார்கள் தன்னுடைய கணவன்மார்களிடத்தில் அன்போடும் அக்கறையோடும் இருக்கணும். இப்படி இருந்தால் அந்த உறவு அல்லாஹ்வினுடைய கிருபையில் வலுப்பெறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்போ ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 பெண் குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள். ஸைனப், ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அலைஹிம் அஜ்மாயின். 4 பெண் குழந்தைகள். இந்த 4 பெண் குழந்தைகள்ல மூத்தவங்க யாருன்னா ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க தான் மூத்தவங்க. அப்சி அசல் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை போன்று உருவம், அப்படியே கதீஜா தன்னுடைய தாய் மாதிரியே இருப்பாங்க. குணத்திலையும் சரி, திறமையிலையும் சரி, புரிதல்லையும் சரி, அப்படியே கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்கள போன்றே இருப்பாங்க ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. காலங்கள் போகுது. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா மூத்த மகள். அவங்களுக்கு திருமணம் வயது வருது, பாலிக் ஆயிட்டாங்க, திருமணம் செய்யணும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவங்களுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா 2 பேரும் உட்கார்ந்து ஆலோசனை செய்யறாங்க. நம்முடைய ஸைனபுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கணும், ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்க்கணும், கல்யாணம் முடிக்கணும், என்ன செய்யறது? 2 பேரும் ஆலோசிக்கிறாங்க. அப்போ கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி என்னுடைய சகோதரியினுடைய மகன் ஒருத்தர் இருக்கிறான், அவருடைய பெயர் அபுல் ஆஸ், நல்ல வீரமிக்கவர், நல்ல தொழிலாளி, வியாபாரம் செய்யக்கூடியவர், நல்ல குணம், அவரை நம்முடைய மகள் ஸைனபுக்கு திருமணம் முடித்து வைப்போம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி கதீஜா சொன்ன உடனே மறுவார்த்தை பேசவே இல்லை. நீங்க முடிவு எடுத்துட்டீங்களா, அல்ஹம்துலில்லாஹ், உங்களுடைய முடிவு சரியா இருக்கும் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இன்னைக்கு நம்மள நிறைய பேரு ஏன் முடிவுதான், கணவன் அந்த ஆண் ஆதிக்கம், என் முடிவுதான், நீ என்ன முடிவு எடுக்கிறதுன்றமா இல்லையா? இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க முடிவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணங்கி போனார்கள், ஒத்து போனார்கள். இப்போ கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அபுல் ஆஸை திருமணம் பண்ணணும் முடிவு எடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுல் ஆஸையும் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா இந்த 2 பேரையும் திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. திருமண வாழ்க்கை அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு நல்ல முறையில போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இஸ்லாம் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, ரசூலுல்லாஹ்க்கு நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னாடி இது நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைக்குது. நபி பட்டம் கிடைத்த பிறகு எல்லாரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கரம் பிடித்து முஸ்லீம் ஆயிட்டாங்க, இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மனைவிமார்கள் 11 பேர் வந்துட்டாங்க. அது போல ஸைனப், ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா எல்லாரும் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூத்த மகள் ஸைனப அபுல் ஆஸுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி ருக்கையா, உம்மு குல்சும் இந்த 2 பேரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்கன்னா அபூ ஜஹலுடைய 2 மகனுக்கு. தப்பத் யதா அபீ லஹபின் வதப் படிக்கிறோமா இல்லையா குர்ஆன்ல? அபூ ஜஹலுடைய மகன் 2 மகனுக்கும்
உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த 2 மகளையும் திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைக்குது, நுபுவத்துடைய பட்டம் கிடைக்குது. எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு, எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. மகள் எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா மருமகன் யாருமே இஸ்லாத்துக்கு வரல. மருமகன் யார்? ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மருமகன் அபுல் ஆஸ் வரல இஸ்லாத்துக்கு. அபூஜஹலுடைய 2 மகன் ருக்கையா, உம்மு குல்சும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அந்த 2 பேருடைய கணவரும் இஸ்லாத்துக்கு வரல. மருமகன் யாருமே இஸ்லாத்துக்கு வரல. இப்படி காலங்கள் போய்கொண்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் மக்கத்து குறைஷிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. என்ன மீட்டிங் வைக்கிறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய கடவுளை திட்டுறாரு, நம்மளை முஷ்ரிக்கீகள் என்று சொல்றாரு. இப்ப ரசூலுல்லாஹ்க்கு ஒரு பாடம் கற்பிக்கணும், நம்மள்ட்ட அவர் மோதுறாரு, அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு இந்த மக்கத்து குறைஷிகள் என்ன செய்யறாங்க, நபியினுடைய 3 மருமகன்களையும் கூப்பிட்டு விடுறாங்க. வாங்கப்பா அப்படின்னு அந்த மஜ்லிஸுக்கு கூப்பிட்டு விடுறாங்க. 3 மருமகன் வந்தாச்சு. யாரெல்லாம்? அபுல் ஆஸ், அபூஜஹலுடைய 2 மகன் வந்துட்டாங்க. இந்த 3 பேர்கிட்டையும் அந்த மக்கத்து தலைவர்கள் எல்லாம் சொன்னாங்க. அபூஜஹல், உத்பா, ஷைபா போன்ற பெரிய பெரிய முஸ்லிக்கின்களுடைய தலைவர்கள்லாம் சொன்னாங்க, முஹம்மது நம்முடைய கடவுளை திட்டுறாரு, முஹம்மது நம்மளை சபிக்கிறாரு, தப்பத் யதா அபீ லஹப்னு உங்களுடைய தந்தை அபூ லஹப்பை சபிச்சு அல்லாஹு தஆலா வஹீ அறிவித்திருக்கிறான் என்று சொல்றாரு. இப்ப நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு நல்ல பாடம் புகட்டணும்னா அவருடைய மகள்களை நாம் விவாகரத்து செய்து அவருடைய வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அபூஜஹலுடைய 2 மகன்களும் அந்த நொடியிலேயே ருக்கையா, உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹுமா, அந்த 2 பேரையும் விவாகரத்து செய்து தலாக்கு விட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ ஒரு தந்தையுடைய ஸ்தானத்திலிருந்து ரசூலுல்லாஹ் யோசிச்சு பாருங்க. வாழ வேண்டிய 2 மகள்கள் வாளா வெட்டியாக வீட்டில் உட்கார்ந்துருக்காங்க. ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ரொம்ப மன உளைச்சலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளாயிட்டாங்க. அடுத்து ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கணவன் அபுல் ஆஸ், அவரும் இஸ்லாத்துக்கு வரல. அதே மாதிரி அபுல் ஆஸ் முஸ்லிக்கின்கள், அவரு ஒரு பெரிய தலைவர், பெரிய வியாபாரி, நல்ல பலமிக்கவர் தான். அவரை கொண்டு சொன்னாங்க மக்கத்து முஸ்லிக்கின்களுடைய தலைவர்லாம், அபூஜஹல், உத்பா, ஷைபா போன்றெல்லாம் சொன்னாங்க, இது மாதிரி ஸைனபை நீ கல்யாணம் பண்ணியிருக்க, முஹம்மதுடைய மகள் ஸைனபை நீ விவாகரத்து செய், தலாக்கு விட்டு அனுப்பிடு, அதான் நாம் ரசூலுல்லாஹ்க்கு செய்யக்கூடிய பெரிய பதிலடியாக இருக்கும் அப்படின்னு மக்கத்து முஸ்லிக்கின்கள்லாம் அபுல் ஆஸ்ட சொன்னாங்க. இப்போ அபுல் ஆஸ் சொன்ன வார்த்தை, அபுல் ஆஸ் சொன்னாரு, லா வல்லாஹி லா உஃபாரிகு லி சாஹிபதி, எந்த கொள்கைக்காக வேண்டியும், அவ இஸ்லாத்துல இருக்கிறா, என்னுடைய மனைவி ஸைனப் அவங்க இஸ்லாத்துல இருக்கிறாங்க, நான் இஸ்லாத்துக்கு போகல, எந்த கொள்கைக்காக வேண்டியும் என்னுடைய நேசமானவள், என் காதலி, என்னுடைய மனைவியை நான் பிரிய மாட்டேன் என்று அபுல் ஆஸ் ஒட்டுமொத்த முஸ்லிக்கின்களுக்கு முன்னாடியும் போட்டு உடைச்சார். நான்லாம் தலாக் கொடுக்க மாட்டேன், நான் நான் அவளை தலாக் கொடுத்து வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன், அப்படி செய்யவே மாட்டேன் என்று அபுல் ஆஸ் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த செய்தியை கேட்ட உடனே அவ்வளோ சந்தோஷம். இப்படி ஒரு மருமகனா, நம்முடைய பிள்ளைக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளையா, இப்படி ஒரு மருமகனா. அதாவது எந்த கட்டத்திலும் வாழ்க்கையில இமாம்கள்லாம் சொல்லுவாங்க, சில சலஃபு சாலிஹீன்லாம் சொல்லுவாங்க, எந்த கட்டத்திலும் நம்முடைய மனைவியை நாம் விட்டுக் கொடுக்க கூடாது, எந்த கட்டத்திலும் நம்முடைய கணவரை நாம் விட்டுக் கொடுக்க கூடாது. இப்போ கணவன் வீட்டுல மனைவியை பத்தி சொல்லுவாங்க, இவ அப்படி இருக்கா, இப்படி இருக்கா, அதை செய்யறா, இதை செய்யறா, சரியா வேலை செய்ய மாட்டாங்க, என்னெல்லாமோ சொல்லுவாங்க. அந்த இடத்துல மனைவியை விட்டு கொடுத்து கணவன் பேசிடக்கூடாது. மனைவி வீட்டுல சொல்லுவாங்க, உன்னுடைய மாப்பிள்ளை இப்படி இருக்காரு, சரியா தொழில் செய்ய மாட்டாரு, அப்படி செய்யறாரு, இப்படி செய்யறாரு, பல குறைகள் வரும். அந்த இடத்துல மனைவி தன்னுடைய கணவன் விட்டு கொடுத்துடக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத வாழ்க்கை எப்போது இருக்குமோ அந்த உறவில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். அந்த உறவில் அல்லாஹ் தஆலா நேசத்தையும் பாசத்தையும் ஒரு வலுவான ஒரு உறவாக அல்லாஹ் தஆலா ஆக்குவான். என்னைக்கு கணவன் மனைவியை பத்தி விட்டு கொடுத்து அவர் அப்படித்தான் அப்படின்னு பேசுறாங்களோ, என்னைக்கு மனைவியை கணவன் விட்டு கொடுத்து அவ அப்படித்தான் அப்படின்னு பேசுறாங்களோ, அன்னைக்கு அந்த உறவுல விரிசல் வந்துடும். அங்க நேசமும் பாசமும் இருக்கவே இருக்காது. அல்லாஹ் அந்த உறவுல ஒரு பரக்கத்தை கொடுக்கவே மாட்டான். அப்போ அபுல் ஆஸ் சொன்னாரு, எந்த கொள்கைக்காக வேண்டியும் என் மனைவியை, என் காதலியை
நான் பிரிய மாட்டேன் என்று ஒட்டுமொத்த முஷ்ரிக்கீன்களுக்கு முன்னாடி போட்டு உடைச்சார். எல்லாருக்கும் ஆச்சரியம், இப்படி ஒருத்தரா, அவ்வளோ ஆச்சரியம். கொஞ்ச நாள் போகுது, கொஞ்ச நாள் கடந்து போகும் பொழுது ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க எவ்வளவு முயற்சி பண்றாங்க, தன்னுடைய கணவன் அபுல் ஆஸை இஸ்லாத்தை கொண்டு வரணும், எவ்வளவு சொல்லி பார்க்கறாங்க. ஆனா என்னவோ தெரியல, அபுல் ஆஸுக்கு இஸ்லாத்தின் மீது ஒரு ஈர்ப்பே இல்லை. இவங்களும் சொல்லி பார்க்கறாங்க, ஆனா அவர் இஸ்லாத்துக்கு வரல. கொஞ்ச நாள் போகும் பொழுது பத்ர் போர் வருது, பத்ருடைய களம், பத்ர் போர். அந்த பத்ர் போரில் அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாமிய படைகள் முஸ்லிம்களுடைய தளபதியாக இருக்கிறாங்க. எதிர்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மருமகனார் அபுல் ஆஸ் இருக்கிறாங்க. அந்த சைடு ரசூலுல்லாஹ், இங்க ஸைனப் ராஹியனுடைய மாப்பிள்ளை அபுல் ஆஸ், மருமகன் மாமனார், எதிர் படை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு பிறகு ஒரு கட்டத்துல தன்னுடைய மருமகன் அபுல் ஆஸை கைது செஞ்சுட்டாங்க, சிறைப்பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. ஒரு மைதானத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருக்காங்க. இந்த செய்தி நேர ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு போயிட்டு, இது மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹ் அபுல் ஆஸை சிறைப்பிடித்து விட்டார். ஸைனப் ரலியல்லாஹு தாங்க முடியல. இப்ப அங்க என்ன நிபந்தனைன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு நிபந்தனை வச்சாங்க, கப்பம் கட்டணும். கப்பம்னா ஃபைன், அபராதம் கட்டி உங்களுடைய உறவுகளோ யாராவது உங்களை விடுதலை செஞ்சு கூட்டு போலாம் அப்படின்னு பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரு கப்பம் கட்டணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை ஸல்லல்லாஹு அலைஹி வச்சுட்டாங்க. இப்போ அபுல் ஆஸுக்கு யார் வரணும்? ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் வரணும். இப்ப ஸைனபுக்கு அந்த விஷயம் தெரிந்த உடனே அவங்களால தாங்க முடியல. ஒருத்தரை கூப்பிட்டாங்க, ஸைனப் இங்க வாங்கன்னு கூப்பிட்டு, தான் கழுத்தில் உள்ள வைர மாலை எவ்வளோ விலைமைக்கு மதிக்கிறது தெரியுமா? அந்த வைர மாலை எப்படிப்பட்டதுன்னா, ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க திருமணம் முடிச்சு வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அன்பளிப்பாக போட்ட மாலை அது, வைர மாலை. அந்த வைர மாலையை கலட்டி கொடுத்து ஒருத்தர்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லுங்க, என் கணவன் அபுல் ஆஸ், என் காதலன், என் நேசன், அவரை விடுவிக்கும்படி இந்த மாலையை கொடுத்து அவரை விடுவித்து அவரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ஒருத்தர் அனுப்புறாங்க. ஒருத்தர் வாராரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட, இது மாதிரி உங்களுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அந்த மாலையை கொடுத்தாங்க, இந்த மாலையை கொடுத்து அபுல் ஆஸை விடுவிக்கும்படி சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாலையை வாங்கி பிரிச்சு பார்த்தாங்க. பிரிச்சு பார்த்துட்டு ஒட்டுமொத்த பிணை கைதிகள் இருக்கிறாங்க, பெரிய கூட்டம் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் தேம்பி அழுகிறாங்க. அந்த மாலையை பார்த்துட்டு தேம்பி ரசூலுல்லாஹ் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அம்மா இபுக்கிக்கு யார் ரசூலுல்லாஹ், ஏன் அழுகிறீங்க, என்ன காரணம், எதுக்கு இப்படி அழுகிறீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த மாலையை பார்த்தவுடன் என்னுடைய மனைவி ஹதிஜா ஞாபகத்துக்கு வந்துட்டாங்க. ஹதிஜா ரலியல்லாஹு வஃபாத் ஆயிட்டாங்க. என்னுடைய மனைவி ஹதிஜா என்னுடைய ஞாபகத்துக்கு வந்துட்டாங்க. என் மனைவியை நினைத்து நான் அழுகிறேன். பொதுவா ஒரு ஆண் எல்லாரும் முன்னாடி அழுகிறதுக்கு யோசிப்பான். ஆனா ஒட்டுமொத்த மக்களுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் கண்ணீர் விட்டு அழுகிறாங்கன்னா தன் மனைவியை எவ்வளவு நேசித்திருப்பார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் ஆஸ் தன்னுடைய மருமகன் கைது பண்ணியிருக்காங்களா இல்லையா, கூப்பிட்டாங்க, இங்க வாங்க, 2 ஷரத்து உங்களுக்கு, 2 நிபந்தனை. நீங்க இப்போ வீட்டுக்கு போன உடனே 2 காரியத்தை நீங்க செய்யணும். முதலாவது, இந்த வைர மாலையை என்னுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கழுத்துல நீங்க போட்டு விடுங்க. வந்த வைர மாலையை சஹாபாக்கள்கிட்ட கேட்டுட்டு கொடுத்துட்டாங்க, இதை நீங்களே வச்சுக்கோங்க, என்னுடைய மகளுடைய கழுத்துல போட்டு விடுங்க. இது முதலாவது ஷரத். 2வது, நீங்க போன உடனே இனிமே என்னுடைய மகளோடு நீங்க வாழக்கூடாது. ஏன்னா நீங்க முஷ்ரிக், அவள் முஃமின், அவ இஸ்லாத்துக்கு வந்துட்டா என்னுடைய மகள். ஆனா நீங்க இன்னும் இஸ்லாத்துக்கு வரல. இப்ப 2 பேரும் சேர்ந்து வாழுவது சரியல்ல, 2 பேரும் சேர்ந்து வாழுவது சரி கிடையாது. அதனால நான் ஸைத் என்ற நபித்தோழர் அனுப்புறேன், என்னுடைய மகளை பத்திரமாக மீட்டு என்னிடத்தை நீங்க அனுப்பணும் அப்படின்னு யார்கிட்ட சொல்லிட்டாங்க? ரசூலுல்லாஹ் தன்னுடைய மருமகன் அபுல் ஆஸ்க்கு சொல்லிட்டாங்க. அபுல் ஆஸ் பேசவே இல்லை, அவருக்கு முகம்லாம் வாடுது. எந்த அளவுக்குன்னா ஸைனப் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட பிரியமா இருப்பாங்கன்னா, அபுல் ஆஸ் எங்க போனாலும் தன்னுடைய மனைவியை கூட்டு போயிடுவாங்க, எங்க போனாலும் தன்னுடைய மனைவியை கூட்டு போவாங்க. அந்த அளவுக்கு பிரியமாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனைவியை நீங்க கூட்டு வரணும்னு ரசூலுல்லாஹ் கட்டளை இட்டவுடனே என்ன சொல்லன்னு தெரியல. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து ரசூலுல்லாஹ்ட்ட அந்த அபுல் ஆஸ் சொன்னாங்க, சரி நான் போன உடனே ஸைனபை உங்கள்கிட்ட நான் அனுப்பி வச்சிடறேன் அப்படின்னு அபுல் ஆஸ் தன்னுடைய மாமனார் முஹம்மது ரசூலுல்லாஹ்ட்ட வாக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. போறாங்க, போய் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை போய் பார்க்கறாங்க.
ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்பாக அவர்களை அரவணைக்கிறாங்க. இந்த மாலையை எடுத்து ஜைனப் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. உங்க அத்தா இந்த மாலையை ஒன்றையே திருப்பி கொடுக்க சொல்லிட்டாங்கன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு பிறகு இன்னொரு ஷரத்தை உங்க அத்தா சொன்னாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாடுறது அது முறை அல்ல. ஏன்னா நான் இஸ்லாத்துக்கு வரல, நீ இஸ்லாத்துல இருக்கிற, இது நம்முடைய கொள்கை நம்மளை பிரிக்குது. அதனால் ஜெயித் வந்திருக்காரு, ஒரு நபித்தோழர் வந்திருக்காரு, அவரோட நீ என்ன செய், உங்க அத்தா வீட்டுக்கு நீ போயிரு அப்படின்னு சொன்னோன்னு ஜைனப் ரலியல்லாஹு மறுவார்த்தை பேச முடியல. சரின்னு ஜைனப் ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுக்கே வந்துட்டாங்க. கல்யாணம் முடிஞ்ச காலத்துல இருந்து இது வரைக்கும் ஜைனபும் அபுல் ஆஸும் ஒரு தடவை கூட பிரிஞ்சது கிடையாது. எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் போறாங்க. ஹிஜ்ரத்துக்கு போகும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகள்கள் ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா எல்லாரும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா ஸைனப் கிட்ட கேட்டாங்க ரசூலுல்லாஹ், இது மாதிரி என்னோட ஹிஜ்ரத்துக்கு வந்துடுறீங்களா மதீனாக்கு? ஸைனப் சொன்னாங்க, என்னுடைய நேசன், என்னுடைய காதலன், என் கணவனை நான் ஒருபோதும் பிரிய மாட்டேன் என்ற ஸைனப் இன்னைக்கு யாரை விட்டு பிரிஞ்சு போறாங்க? அபுல் ஆஸை விட்டு பிரிஞ்சு போறாங்க. 2 பேருக்கு மனசு கஷ்டம், பெரிய மனம் இல்லை. அந்த அளவுக்கு காதலும் அன்பும் 2 பேருக்கு மத்தியில இருந்துச்சு. வேற வழி இல்லாம பிரிஞ்சு போயிட்டாங்க. பல வருடங்கள், எத்தனை வருடம்? பல வருடங்கள் பிரிஞ்சு இருக்கிறாங்க. இன்னைக்குதான் வாட்ஸ்அப் இருக்கு, பேஸ்புக் இருக்கு, போன் பண்ணி பேசலாம். 2 பேரும் பேசல, 2 பேரும் சந்திக்கல, 2 பேரும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ஆனால் இந்த உயிர் அந்த உயிருக்காக வேண்டி காத்திருக்குது, அந்த உயிர் இந்த உயிருக்காக வேண்டி காத்திருக்குது. அவ்வளவு நேசம். அங்கு ஸைனப் நினைத்து அபுல் ஆஸ் அழுது கொண்டே இருக்கிறாரு, இங்க ஸைனப் அபுல் ஆஸ் நினைத்து அழுது கொண்டே இருக்கிறாங்க. 2 பேருடைய நினைவுகள் அதிகமாகிட்டே போகுது பல வருடங்கள். ஒரு கட்டத்தில் அபுல் ஆஸ்ட தன்னுடைய உறவினர்கள் எல்லாம் போய் சொன்னாங்க, இது மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, வேற ஒரு கல்யாணம் முடிச்சிருங்க, நீங்க தான் அனுப்பி விட்டீங்கல்ல, வேற ஒரு கல்யாணம் முடிங்க. அப்போ உறவினர்கள்லாம் சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, குறைஷி குலத்தில் மிகப்பெரிய பணக்காரி, குறைஷி குலத்தில் மிகப்பெரிய தேவதை, அழகு தேவதை உங்களுக்கு நாங்க கொண்டு வரோம், நீ கல்யாணம் பண்ணுங்க. எல்லாரும் நிர்பந்தப்படுத்தினாங்க. அபுல் ஆஸ் சொன்ன வார்த்தை, என் ஸைனப் தான் எனக்கு உலகம், என் ஸைனப் என்னுடைய காதலி, என் நேசத்திற்குரியவள், என்னுடைய மனைவி ஸைனப் தான் எனக்கு உலகம். அந்த உலகத்திற்கு ஈடாக அந்த உலகத்தை நிரப்ப எந்த பெண்ணுக்கும் சக்தி இல்லை, எந்த பெண்ணாலும் நிரப்ப முடியாது. நான் திருமணம் முடிக்க எனக்கு சக்தி கிடையாதுன்ட்டாங்க, திருமணம் முடிக்க முடியாதுன்ட்டாங்க. அந்த அளவுக்கு ஸைனப் மேல அவ்வளோ காதல் வச்சிருந்தாங்க. இந்த பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு உம்மு குல்சும், ருக்கையா, அந்த 2 பேரும் விவாகரத்து, அபூஜஹலுடைய மகன் தலாக்கு விட்டாங்க, தலாக்கு விட்டு வீட்டுல இருக்கிறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மகளையும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு 2வது திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்க்கு ஸைனபை பார்த்து மனசு கஷ்டம். ஏன் 2 மகனும் சந்தோஷமா வாழ்றாங்க, ஆனா ஸைனப் இப்படி இருக்கிறாங்களேன்னு ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, இது மாதிரி உங்களுக்கு எந்த ஆண்மகன் வேணும், எந்த ஆண்மகன் வேணும், நல்ல ஒரு ஆண்மகனை உங்களுக்கு நான் திருமணம் முடிச்சு தர்றேன், ஏதாவது நீங்க ஒரு சம்மதம் சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் அனுமதி கேட்கறாங்க ஸைனப்ட்ட. ஸைனப் ரலியல்லாஹு எதுவுமே பேசல. கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிந்து 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 ஓடிக்கிட்டே இருக்கு. தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஸைனபுடைய மனதில் இன்னும் அபுல் ஆஸ் இருக்கிறாரு, இன்னும் அபுல் ஆஸ் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மனசுல இருக்கிறாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே பேசல, நிர்பந்திக்கல, டிஸ்டர்ப் பண்ணல, எதுவுமே சொல்லல. ரசூலுல்லாஹ் அமைதி ஆயிட்டாங்க. இப்போ ஸைனப் ரலியல்லாஹுவுக்கு நம்பிக்கை, என்றாவது ஒரு நாள் என் காதலன், என்னுடைய நேசத்திற்குரியவன், என்னுடைய கணவன் என்னை தேடி வருவான் என்று அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து காத்திருந்தார்கள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு கட்டத்திற்கு சில காலங்கள் போகும் பொழுது அபுல் ஆஸுடைய வியாபாரம், அவர் ரொம்ப பெரிய வியாபாரி, அவர் என்ன செய்யறாரு, ஒரு கட்டத்துக்கு பிறகு ஷாம் தேசத்துக்கு வியாபாரத்துக்கு போறாரு. ஷாம் தேசத்துக்கு மக்காவில் உள்ள எல்லா வியாபாரிகள்டையும் பொருட்களை வாங்கி ஷாம் தேசத்துல போய் வித்து அதுல உள்ள லாபத்தை தானும் எடுத்துக்கொண்டு மக்காவாசிகளும் கொடுப்பார். இதுதான் அபுல் ஆஸுடைய தொழில், இதுதான் அவருடைய வியாபாரம். இவர் என்ன செஞ்சாரு, மக்காவில இருந்து ஷாமுக்கு போயிட்டார். ஷாமுக்கு போயிட்டு வியாபாரத்தை முடிச்சு மதீனாக்குள்ள வரும் பொழுது அந்த மதீனா எல்லையில் முஸ்லிம்கள் அபுல் ஆஸினுடைய வியாபார பொருட்களை எல்லாம் சிறை பிடிச்சிடுறாங்க. வியாபார பொருட்கள்லாம் பிடிச்சிட்டாங்க, பிடிச்சிட்டு கைப்பற்றிக்கிறாங்க. அபுல் ஆஸ முஸ்லிம்கள் கொலை செய்ய வராங்க, எல்லாரும் துரத்திக்கிட்டு வராங்க. அபுல் ஆஸுக்கு என்ன செய்ய தெரியல. இப்ப அபுல் ஆஸ் யோசிச்சாரு,
எங்க போனா நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அங்க போயிருவோம் அப்படின்னு மதீனாவினுடைய எல்லையிலிருந்து அபுல் ஆஸ் மூச்சு வாங்க 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 ஓடி வந்து ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. பல வருடங்கள் கழித்து இந்த 2 பேருடைய முகமும் சந்திக்குது. பல வருடங்கள் ஜைனப் எதுவுமே பேசல, பார்த்து அப்படியே ஷாக்ல நிக்கிறாங்க. அபுல் ஆஸ் சொன்னாரு, வந்த உடனே அவர் சொன்னாரு, இது மாதிரி உங்களுடைய அத்தா முஹம்மது அவரு தான் இந்த தேசத்திற்கு தலைவர், என்னுடைய அமானிதமாக வியாபார பொருட்களை முஸ்லிம்கள்லாம் கைப்பற்றிக்கிட்டாங்க. நீ எனக்கு இந்த மதினாவில் எனக்கு நீ பாதுகாப்பு கொடு ஜைனப், எனக்கு நீ என்ன செய், பாதுகாப்பு கொடு, என்னுடைய வியாபார பொருட்களை நீ மீட்டுத்தா, நான் மக்காவில் போய் அந்த வியாபார பொருட்களை நான் ஒப்படைக்கணும் என்று ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா பார்த்த உடனே அபுல் ஆஸ் வந்து ஒரு தாழ்மையாக பணிவோடு கேட்கிறாங்க, அடக்க குணத்தோடு கேட்கிறாங்க. ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு மறுநாள் ஃபஜ்ர், இரவு நடக்குது இந்த செய்தி, மறுநாள் ஃபஜ்ருடைய தொழுகை முடியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிஞ்சு சஹாபாக்களோட பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனா வீதியில் இறங்கி பள்ளிவாசலுக்கு முன்னால போய் ஜைனப் சொன்னாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ், ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஜைனப் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு, அபுல் ஆஸ் என் கணவன், என்னுடைய நேசத்திற்குரியவன், என்னுடைய பாசத்திற்குரியவன், அவனுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கிறேன், யாரும் அவர் மேல கை வைக்க கூடாது. சொன்ன வார்த்தை என்னது, யாரும் அவர் மீது கை வைக்க கூடாது, அவர் என்னுடைய பாதுகாப்பில் தஞ்சம் அடைந்திருக்கிறார். அது யாரா இருந்தாலும் சரி, என்னுடைய தகப்பனா இருந்தாலும் சரி, என்னுடைய உறவுகளா இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த முஸ்லிம்களா இருந்தாலும் சரி, அவர் மீது கை வைப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை, நான் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறேன். ஜைனப் வீதியில் இறங்கி பள்ளிவாசல் முன்னாடி நின்று பேசினாங்க. இப்ப எந்த அளவுக்கு ஒரு காதல் அபுல் ஆஸ் மீது இருந்திருக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனப் அவங்க பள்ளிவாசலுக்கு வெளியே நின்று சவுண்டு போடுறத பார்த்து சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, என்னுடைய மகளை பார்த்தீங்களா, அபுல் ஆஸ் ஒரு முஸ்லிம், அவருக்காக வேண்டி இவ்வளோ தூரம் வர்றாங்க பாருங்க என்னுடைய மகன், இப்ப நான் என்ன செய்யறது? ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம், உங்களுடைய மகள் அபுல் ஆஸுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்போது நாங்க என்ன செய்ய போறோம், உங்களுடைய மருமகன் அபுல் ஆஸை நாங்க என்ன செய்ய போறோம், எங்களால எந்த ஒரு தீங்கும் வராது என்று சஹாபாக்கள் ஒருமித்த கருத்தோடு சொல்றாங்க. இப்போ அபுல் ஆஸ் சொல்றாரு, தன்னுடைய மனைவி ஜைனப்ட சொல்றாங்க, இது மாதிரி நான் வந்து மக்காவுக்கு போகணும், என்னுடைய வியாபார பொருட்கள்லாம் உங்களுடைய முஸ்லிம்கள் கைப்பற்றிக்கிட்டாங்க, அமானிதமானது நான் ஒப்படைக்கணும் என்ற வாங்கித்தா. ஜைனப் அதை நீ வாங்கித்தான்னு சொல்றாங்க. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா நேரா ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க, அத்தா இது மாதிரி என்னுடைய கணவர் அபுல் ஆஸுடைய வியாபார பொருட்கள் நீங்க கைப்பற்றி வச்சிருக்கீங்க, அது அமானிதமான பொருள், அதை நீங்க கொடுக்குறீங்களா இல்லையா, அது எனக்கு வேணும். ஜைனப் ரலியல்லாஹு அத்தாட்ட கேட்கிறாங்க, அது எனக்கு வேணும், அவர் கொண்டு போய் கொடுக்கணும், அவர் நம்பகத்தன்மை உடையவர், அதை கொடுங்கன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வார்த்தையும் பேசல, அப்படி தூக்கி கையில கொடுத்துட்டாங்க. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா யார்கிட்ட போய் கொடுத்தாங்க, தன்னுடைய கணவர் அபுல் ஆஸ் அந்த வியாபார பொருட்களை கொடுத்தாங்க. அவர் நேரா எங்க போயிட்டாரு, மக்காவுக்கு போயிட்டாரு. மக்காவுக்கு போய் அங்க உள்ள எல்லா மக்களையும் கூப்பிட்டு தன்னுடைய லாபங்களை எல்லாம் பங்கு வச்சு கொடுக்குறார். கொடுத்துட்டு அவர் கேட்டாரு, இது மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் எல்லாம் வந்துட்டா? வந்துட்டு எல்லாரும் சொல்றாங்க, வந்துட்டு நான் ஏதாவது உங்களுக்கு மோசடி செஞ்சனா? செய்யல. நீங்க கொடுத்த பொருளுக்கு உண்டான எல்லா லாபங்களும் உங்க கைக்கு வந்துட்டு தானே, உறுதியான்னு கேட்டாங்க. உறுதி, நீங்க நம்பகத்தன்மை மிக்கவர், உங்களை நாங்க நம்புறோம் அப்படின்னு எல்லா மக்களும், மக்கத்து குறைசிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சொல்லும் பொழுது அந்த இடத்துல அபுல் ஆஸ் சொன்னாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், நான் இஸ்லாத்தை இந்த நொடியில் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், இந்த நொடியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன். நான் அங்க வச்சு இஸ்லாத்தை ஏத்திருக்க முடியும், எங்க ஜைனப் உங்களுடைய வீட்டுல வச்சு இஸ்லாத்தை அவங்க ஏத்திருக்கலாம். ஆனா அமானித பொருள் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதால் அமானித பொருளை ஒப்படைச்சிட்டு அங்க வச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஏன்னா இப்படி ஒரு மருமகன் எங்க கிடைக்கும், அப்படி ஒரு மருமகன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். 2 பேரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து வைக்கிறாங்க, ஜைனபையும் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து வைக்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப நாள் வாழல. 2 பேரும் ஈமானோடு அந்த வாழ்க்கையில பயணப்பட்டது 1 வாரத்தில் ஜைனபுடைய மௌத். எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட பல வருடங்கள் கழித்து 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்க. ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய நம்பிக்கை அல்லாஹ் வீணாக்கல. அவங்க நம்புனாங்க, என்னுடைய காதலன், என்னுடைய பாசத்திற்குரிய அபுல் ஆஸ் என்னை தேடி வருவார்
என்ற நம்பிக்கையே அல்லாஹு தஆலா வீணாக்கல. 2 பேரும் ஈமானில் பயணித்தார்கள். 1 வாரத்துல ஜைனபுடைய மௌத். அபுலாஸுக்கு தாங்க முடியல. வரலாற்றை எழுதுறாங்க, அபுலாஸ் அப்படியே மௌனமாயிட்டாரு. யார்கிட்டையுமே அவர் பேசல, யார்கிட்டையும் பேசல. சில காலங்கள் கழித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, அபுலாஸ் நீங்க என்னுடைய மகள் மௌத்தா போயிட்டாங்க, வேற ஒரு திருமணம், வேற ஒரு பொண்ணை பார்த்து உங்களுக்கு நான் முடிச்சு வைக்கவா என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. மாமனார் கேட்கிறாங்க. அபுலாஸ் சொன்னாரு, இல்லை யா ரசூலல்லாஹ், ஜைனப் எப்பொழுது என்னை விட்டு பிரிந்தாலோ இந்த உலகத்தில் எதுவுமே எனக்கு மனமாகவில்லை, எதை பார்த்தாலும் எனக்கு வெறுப்பாக இருக்கு, எதுவுமே எனக்கு பிடிக்கலை. நீங்க வேற ஒரு பெண்ணை திருமணம் எனக்கு பண்ணி வச்சா நான் அவங்களோட நல்லவா வாழ போறேன். அதனால் யாரையும் எனக்கு திருமணம் பண்ணி வைக்காதீங்க, திருமணம் பண்ண வேண்டிய விருப்பமும் எனக்கு இல்லை, அதனால் நான் திருமணம் பண்ண மாட்டேன் என்று அபுல் ஆஸ் மௌத்தார வரைக்கும் ஜைனபை நினைத்து கொண்டே வாழ்ந்து மௌத்தா போனாங்க. ஆனா மற்ற சஹாபாக்கள் பெரிய அலி ரலியல்லாஹு அன்ஹு, அதுபோல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்கெல்லாம் பலதர திருமணம் முடிச்சாங்க, வேற வேற திருமணங்கள் முடிச்சாங்க. ஆனா ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து அவர்கள் மௌத்துக்கு பிறகும் அபுல் ஆஸ் அப்படியே அவர்களுடைய நிலைப்பிலே வாழ்ந்து அப்படியே மௌத்தானர் என்பது புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய வரலாறு இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு ஒரு கணவன் ஒரு மனைவியினுடைய நேசம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நம்ம என்ன செய்யணும், இந்த வரலாற்றிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு உண்டான நேசத்தை நம்ம என்ன செய்யணும், அதிகப்படுத்தணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களை யார் நல்ல மனிதர் தெரியுமா, உங்களை யார் நல்ல மனிதர் தெரியுமா, உங்கள் மனைவியிடத்தில் யார் நல்லவரோ, உங்கள் மனைவியிடத்தில் யார் நல்லவரோ அவர் தான் நல்லவர். வான ஹைருக்கும் லி அஹ்லி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் என் மனைவிமார்களிடத்தில் நல்லவன், நான் நல்லவன். அதாவது ஊர்ல பேர் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஊர்ல பேர் எடுக்கிறது, இவர் பெரிய ஆளு, ஊர்ல புகழையும் பெருமையும் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. வீட்டுல நல்லவனாக இருக்கணும். ஏன்னா நம்முடைய அந்தரங்கம், நம்மளுடைய வெளிரங்கம் எல்லாமே நம்ம கூட இருந்து பார்க்கிறது நம்முடைய மனைவி. ஸல்லல்லாஹு அதான் சொன்னாங்க, உங்கள் மனைவிமார்களிடத்தை நீங்க நல்ல பேர் எடுத்தா நீங்க நல்லவர், உங்கள் மனைவிமார்களிடத்தை நீங்கள் கெட்ட பேர் எடுத்தால் நீங்க யாரு, கெட்டவர். ஊரே உங்களை புகழுது, ஆனா மனைவி உங்களை சபிக்கிறா, திட்டுறா, நல்லவர் இல்லைன்னு சொல்றா, நீங்க கெட்டவர் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்ப நம்ம மனைவிமார்களிடத்தை நம்ம என்ன செய்யணும், சரியாக நடக்கணும். சில பேர்லாம் பெண் வீட்டார்கள் நினைப்பாங்க, ஏன் தான் இவனுக்கு கெட்டி கொடுத்தோம் அப்படின்ற மனப்பக்குவத்துக்கு வரக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். இவனுக்கு கெட்டி கொடுத்ததுக்கு பதிலா கல்லை கட்டி கடல்ல என் மகளை இறக்கி இருக்கலாமே அப்படின்னு சிந்திக்கக்கூடிய நிலைமையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு பெண்களை கொடுமைப்படுத்துறது, டார்ச்சர் பண்றது, சந்தேகப்பட்டு பேசுறது அல்லாஹ் பாதுகாக்கணும். அரபி கவிஞர்கள் சொல்லுவாங்க, ஒரு நல்ல தாயினுடைய வளர்ப்புக்கு அடையாளம் என்ன தெரியுமா, ஒரு நல்ல தாயினுடைய வளர்ப்புக்கு அடையாளம் தன் மனைவியிடத்தில் அந்த வளர்ப்பு பிரதிபலிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தாய் தன் மகனை சரியாக வளர்த்திருந்தால் தன் மனைவியை நல்ல முறையில் வைத்து காப்பாற்றுவான் ஒரு ஆண். ஒரு தாய் தன் மகனை சரியாக வளர்க்கவில்லை என்றால் தன் மனைவியை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு கேவலமான ஜென்மமாக அவன் இருப்பான் என்று அரபு கவிஞர்கள் சொல்லுவாங்க. அப்போ மனைவி இடத்துல சரியா இருந்தா அவனுடைய தாய் அவனை நல்லா வளர்த்திருக்கான்னு அர்த்தம். மனைவி இடத்துல கெட்டவனாக மோசமானவனாக இருந்தா அவன் தாய் அவர்களை சரியா வளர்க்கலை என்று அர்த்தம் என்று அரபு கவிஞர்கள் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கப்படுது, ஐயு தம்பின் ஆலம் இந்தல்லாஹி, யா ரசூலல்லாஹ், பாவத்திலேயே மிகப்பெரிய பாவம் இது, பாவத்திலேயே மிகப்பெரிய பாவம் இது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அன் துஸானிய ஹலீலத ஜாரிக, ஒருத்தனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு திருமணம் ஆகிட்டு, திருமணம் ஆகியும் தன் மனைவி அல்லாத வேற ஒருத்தரோடு பேசிக்கொண்டு பழகி கொண்டு அவளோடு ஜினா விபச்சாரம் செய்து கொண்டு தொடர்போடு இருக்கிறான் பார்த்தீங்களா, இதுதான் பாவத்திலேயே மிகப்பெரிய பாவம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையாக இருக்கணும். கணவன் மனைவிக்கு நம்பிக்கையா இருக்கணும், மனைவி கணவனுக்கு என்ன செய்யணும், நம்பிக்கையாக இருக்கணும். இன்னைக்கு அது எல்லாமே என்ன செய்யுது, மாற்றமாக இருக்குது. கணவன் இருக்கும்போது வேற ஒருத்தர், மனைவி இருக்கும்போது வேற ஒருத்தர். இதுதான் பாவங்களின் மிகப்பெரிய பாவம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல இந்த ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வாழ்க்கை பாடத்தை எடுத்துக்கொண்டு
கணவன் மனைவிக்கு மத்தியில் புரிதலை நாம் அதிகப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் இந்த உறவு கணவன் மனைவி என்ற இந்த உறவு நாளை சொர்க்கத்து வரைக்கும் தொடர்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.